ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் தீபாவளி பலகாரம் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, மற்ற டைமில் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே நான் சேர்த்துருக்கிற கடலை மாவு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா ஜலிச்சு வச்சுருக்கிற கடலை மாவு இங்கே சேர்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த கடலை மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கடையில் வாங்குறீங்கன்னா நல்லா குவாலிட்டியான கடலை மாவை வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா கடலை மாவில் நிறைய கலப்படம் வருது. வீட்டில் ரெடி பண்ணதோ இல்லை கடையில் வாங்கின எந்த கடலை மாவு இருந்தாலும் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா சாஃப்டான ஒன்றை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக அந்த ஓமப்பொடியை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவை பிசையறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி வடிகட்டி வச்சுருந்த ஓம தண்ணியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பிழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப தளர்வாகவும் பிசைஞ்சிடாதீங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலகுன பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டுரும். இப்போ எடுத்து இந்த 1 கப் தண்ணியில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். முறுக்கு பிழிகிற உரலில் இடியாப்பச்சை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த பதத்துக்கும் இப்போயும் பாருங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளார இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த முறுக்கு உரலில் இந்த மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயை ரொம்ப அதிகமாக சூடு பண்ணாதீங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்க்குறேன் பாருங்கள், டக்குன்னு மேலே வரலை. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சூடாயிடுச்சுன்னா நம்ம இந்த ஓமப்பொடியை டைரெக்டாக எண்ணெயில் தான் பிழிஞ்சு விடணும். அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு பிழிகிற மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு பிழிஞ்சிக்கோங்க. நீங்கள் ஒரே டைமில் ரொம்ப திக்காக பிழிஞ்சிட்டிங்கனாலும் ஓமப்பொடி வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப கலர் டார்க்காக மாறிடும். அதனால் ஒரு இடுக்கு இந்த அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ஓமப்பொடி பிழியும் போது இந்த மாதிரி கட்டாகாமல் வரணும். ஒருவேளை நீங்கள் பிழியும் போது கட்டாச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிழிஞ்சிருக்கிற ஓமப்பொடி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஒரு பக்கமும் ஒரு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எடுக்கும் போதே தெரியுதில்ல, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கமும் நீங்கள் தட்டி பார்த்திங்கனாலும் தெரியும், நல்லா அந்த ஒரு முறுமுறுப்பு தெரியும். நீங்கள் அப்போ வெளியில் எடுத்துருங்க. இந்த பபிள்ஸ் ஒரு 90% அடங்கின உடனே நீங்கள் இந்த ஓமப்பொடியை வெளியில் எடுத்துருங்க. ஃபுல்லாக பபிள்ஸ் அடங்கினோன்னு எடுக்கணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா ஓமப்பொடி ரொம்ப செவந்துடும். ரொம்ப சவக்க விட்டு எடுத்திங்கன்னா ஓமப்பொடி டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வெளியில் எடுத்த பிறகும் அந்த சூடுலேயே ஓமப்பொடி இன்னும் நல்லா முறுமுறுப்பாயிடும். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பாத்திரத்தில் இந்த ஓமப்பொடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா ஓமப்பொடியும் பொரித்து எடுத்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப தெறிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. எல்லா ஓமப்பொடியும் ரெடி ஆகிடுச்சு. மேலே இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும். நான் உடைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்காமல் எல்லா ஓமப்பொடியும் உடச்சதுக்கப்புறமா கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உடச்சிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார நம்ம இந்த ஓமப்பொடியை நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.